ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட மொபைலில் எப்படி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் தான் டியூவல் அப்ளிகேஷன் வந்து நிறைய நம்பர் யூஸ் பண்ணுவீங்க. அது 2 வாட்ஸ்அப் 2 ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 2 மெசேஜ் யூஸ் பண்ணுவீங்க, 2 ட்விட்டர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இது போல் யூஸ் பண்ண ஒரு சமூக அல்லது சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து டபுள் 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, டியூவல் ஆப் யூஸ் பண்ணுங்கள், இல்லை பேரல் ஸ்பேஸ் ஆப் யூஸ் பண்ணலாம், இல்லை குளோனிட் ஆப் யூஸ் பண்ணலாம். இது போல் வந்து ஒரு அப்ளிகேஷனை தான் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் அப்படி எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் எப்படி வந்து நம்மளோட மொபைலில் வந்து டியூவல் ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்து டியூவல் ஆப்பை ரன் பண்ணிக்கிறது, ரெண்டு வாட்ஸ்அப்பையும் சரி 2 ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் வந்து எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது வித் ஒரே மொபைலில் எந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லாமன்றதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ கொள்ளப்படலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் அதோட ஸ்க்ரால் அவுட் பண்ணிங்க அப்படின்னா டாப்பில் வந்து கீழே ஸ்க்ரால் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்துக்கோங்க. வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க டியூவல் ஆப், டியூவல் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டியூவல் மோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல் இருக்குன்றது கட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண சாம்சங் கேலக்ஸி J4 Plus அப்படின்றதுனால ஒரு மொபைலையும் ஒரு மாடலில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தனியாக கொடுக்காமல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் இங்கே வந்து எந்த ஒரு இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்க அப்படி என்னோடய மொபைலில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூவல் மெசேஞ்சர், அதாவது டியூவல் மெசேஞ்சர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலே கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா டியூவல் மெசேஞ்சர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மெசேஞ்சர் ஆப்பில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் 2 செப்பரேட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் தி சேம் ஆப், அது சேம் அப்ளிகேஷனே வந்து நீங்கள் 2 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில அப்ளிகேஷன் வந்து அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு சில குறிப்பிட்ட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எதை பொறுத்த இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் காட்டி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, மெசேஞ்சர் இருக்குது. இது எல்லாமே வந்து என் மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த 3மே வந்து ரெக்கமெண்டில் காட்டுது. இல்லை நான் வந்து இன்ஸ்டாகிராம் வச்சிருந்தாலும் சரி, ட்விட்டர் வச்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுவும் வந்து இங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாட்ஸ்அப் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எனேபிள் பண்ணுறது மூலமாக வந்து நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். யூ வில் ஏபிள் டு யூஸ் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் இன் தி செகண்ட் ஆப். அதாவது உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டபுளாக யூஸ் பண்ண போகிறீங்க, 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதை எனேபிள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் வாட்ஸ்அப் வந்து உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது மூலமாக வந்து 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரே மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? வாட்ஸ்அப் அக்கௌண்ட் மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், மெசேஞ்சர் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ட்விட்டர் இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து டபுள்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.